ஓதுகிறான். சைத்தான் வெருண்டோடுற வீட்டில் சண்டை வராது, பிரச்சனை வராது, ஃபித்னா வராது, சந்தேகங்கள் வராது, மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் வராது, பரக்கத்திரிக்கும். ஆனால் சைத்தான் வெருண்டோடாத வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை. ஏன்னா அவன் இருக்கிறான் தானே, அவன் இருக்கும் வரைக்கும் அத்தனைக்கும் அவன் காரணம் வாய்ந்துக்கிட்டே இருப்பான். சும்மா பிரச்சனை வரும். என்னத்துக்கு பிரச்சனை வந்து வெளியே பேசி வச்சு பார்த்தா இன்னும் ஒரு சப்ஜெக்டும் இல்லை, சும்மா தண்ணி பிடிச்சிட்டு வந்திப்போம். அது அப்படித்தான் சைத்தானுடைய ஏற்பாடு. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. யூஎஸ்பி சுபி சுதூரின்னாஸ் சும்மா சந்தேகத்தை ஏற்படுத்துவான். ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு வச்சமே காணலையே அப்படின்னு சும்மா மனைவியில் ஒரு சந்தேகம் வரும், வணக்கிட்டா அவர் சண்டை வரும். அப்புறம் பார்த்தா பொக்கெட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு போட்டு இதுக்கு பேத்து நான் சண்டை பிடிச்சி வரும். இப்படியெல்லாம் சும்மா என்ன செய்யும், சண்டை வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு என்னதுக்கிட்டே விளங்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சூரத்துல் பக்ரா போயிட்டு வாங்க, சைத்தான் அந்த வீட்டை விட்டு என்ன செய்வான், வெருண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். இது ஒரு அம்சம். அதுபோன்று சூரத்துல் பக்ரா பற்றி ஒரு பெரிய நீண்ட செய்தியை பாருங்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிற செய்தி முஸ்லிமிலே வரக்கூடியது 1910வது இலக்கம். இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆன் மறுமை நாளிலே அதை ஓதக்கூடியவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய உண்டாக வரும். இந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் பரிந்துரை பேசக்கூடிய உண்டாக வரும். குர்ஆன் எப்படி பரிந்துரை பேச வரும் நம்ம கற்பனை தெரியாது, அது எந்த வடிவத்தில் வரும் என்று அல்லாஹ் ஆலம். ஆனால் இந்த குர்ஆன் எங்களுக்காக வாதாடு, நம்ம ஓதி அமல் செஞ்சு அதை படித்து அதை விளங்கி அதில் குறிப்பெடுத்துக்கிட்டே வாழ்ந்த வேண்டா, இவர் என்னோடு வாழ்ந்தார் என்பதை ஆதாரமாக அடையாளமாக சொல்வதற்கு குர்ஆன் வரும். குர்ஆன் மறுமையில் வரும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இக்ரஉ அஸ்-ஸஹராவைனி அல்-பக்ரத வ ஆல இம்ரான். 2 ஒளிமிக்க சூறாக்களை ஓதுங்கள். 2 ஒளிமிக்க சூறாக்களை ஓதுங்கள், மலர்ச்சியான சூறாக்களை ஓதுங்கள். என்ன? சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரானை நீங்கள் ஓதி பாருங்கள். ஃபஇன்னஹுமா, ஒரு சஹாபி சொல்கிறார், 3 முறையில் நபி அவர்கள் இதை வர்ணித்தார்கள். 3 முறையில் நபி அவர்கள் வர்ணித்தார்கள் அந்த 2 சூறாக்களும். ஃபஇன்னஹுமா தஹ்தியானி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த 2 சூறாக்களும் வரும். கஅன்னஹுமா கமாமதானி அவ் கயாயதானி அவ் ஃபிரகானி. அதாவது 3 விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மேகங்கள் எப்படி வரும் தெரியுமா மறுமையில? இந்த 2 சூறாக்களும் மேகம் போன்று வரும். மேகம் போன்று வரும். அல்லாஹ் அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பான். இந்த 2 சூறாக்களும் இப்ப நம்ம விசாரணைக்கு போறோம்னு வைங்க, நம்ம இந்த 2 சூறா ஓய்க்கின்றோமே, நம்மளுக்கு மேலால் அந்த 2 சூறா என்ன செய்யும், நிழல் கொடுத்து கொண்டு மாறி வரும். ஒரு அடையாளமா என்ன செய்யும், வந்து கண்டே இருக்கும். நம்ம போற இடத்துக்கெல்லாம் அந்த 2 சூறாக்களும் எங்களுக்கு மேலால் வரும். ஒன்று மேகம் போன்று வரும். 2 வார்த்தை மேகம் என்று சொல்றாங்க. 3வது சொல்றாங்க கஅன்னஹுமா ஃபிரகானி மின் தைரின் ஸவாஃபத்து ஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா. அல்லது 3வது சொல்றாங்க பறவைகள் போன்று, மேகம் போன்ற ஒன்றிலையும் அடுத்ததாக பறவைகள் சில அல்லது பறவைகள் போன்று, பறவைகள் கூட்டம் சிறக விரிச்சு கண்டு அப்படியே வந்தா எப்படி இருக்கும், ஒரு பறவை கூட்டம் உண்டு, ஒரு 50-60 பறவைகள் சிறகை விரித்த நிலையிலேயே சவாஃப் அந்த நிலையில் இப்படி நேர வந்தால் எப்படி இருக்கும், அது போன்று இது வரும் என்றாங்க. ஒன்று மேகம் போன்று என்று கமாமத்தானி என்றாங்க, 2வது மேகம் போன்று என்று கயாயத்தானி என்றாங்க, 3வது சொல்றாங்க பறவைகள் போன்று சிறகை விரித்து கொண்டு வருகின்ற பறவை கூட்டம் போன்று வரும். யாருக்கு மேலால? இவருக்கு மேலால், இந்த உரியவருக்கு மேலால் வரும். துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, இந்த 2ஐயும் ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிப்பதற்கு வரும். இந்த 2ஐ ஓதியவர்களுக்கு சார்பாக வாதிப்பதற்காக, குரல் கொடுப்பதற்காக வரும். அந்த நாளில் உலகத்தில் பேச முடியாதெல்லாம் பேசும். உலகத்தில் பேச முடியாததெல்லாம் பேசுகின்ற ஒரு நாள். விளங்கிட்டா? அது எப்படியெல்லாம் பேசும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு சிடி பேசுது தானே, இது நம்ம சிடியில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னாலும் சிடி தானே பேசுகிறது. சிடி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வேற விஷயமே பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கோல் பேசிட்டு சிடி எங்கட குரலை பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வேற ஆள்கிட்ட போன் பேசிட்டு இருப்போம், சிடி எங்க உங்களுக்கு ஒரு வாயால 2 விஷயம் பேசலுமா ஒரே நேரத்தில்? இயலாது. அப்ப இன்னொன்று பேசுது தானே, அது நம்ம பேசுறேன்னு நம்ம ஒரு கற்பனையில இருந்தாலும் நாங்கள் பேசியது பதிவு செய்யப்பட்ட ஒன்று பேசுது. நாங்கள் பேசியது பதிவு செய்யப்பட்ட ஒன்று பேசுது. அப்ப நம்ம கையால செஞ்ச வேலை இங்க பதியப்பட்டிருந்த இது பேசுமா இல்லையா? அது போல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இன்னைக்கு அப்படியே வந்துட்டு ப்ளூடூத் டெக்னாலஜி வளர்ந்து போய் ப்ளூடூத் ரேஸ்கள் அந்த கதிர்களை எல்லாம் விரல் ஊடாக இந்த இரத்த நாளங்கள் போற வழியால உடையல் மாட்டு பார்த்து ப்ளூடூத் செட்டப்பை இதுக்குள்ளால விட்டா போனுக்கும் ப்ளூடூத்துக்கும் டச் பண்ணி இப்படி பேசலாம். கோல் ஒன்று வந்தீங்கன்னு சொல்லுவோம் தானே, அந்த லெவலுக்கு இது வரப்போகுது. இந்த 2 விரலும், இந்த 2 விரலும் அந்த லெவலுக்கு வரப்போகுது. இந்த 2 விரலும் வழங்கிட்டா அப்ப இது சில இடங்கள் கண்டுபிடித்து நிரூபணமான என்ற கதையும் வருது. அதே நேரத்தில் என்னது வரும் என்ற செய்தி, ஆனா வரும் என்றதுல சந்தேகம் இல்லை. அப்ப அந்த நிலையில வந்து நம்ம நம்ப தான் கேட்காங்களே, அதுக்காங்களே நம்ப தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் மறுமை நாள் வராது,
மனிதன் செய்த விஷயங்களை மனிதனுடைய உறுப்புகளை பேசுகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்னாங்க. இந்த உலகத்திலேயே என்ன செஞ்சானது வீட்டுக்கு வரக்குள்ள பேசிடும் எல்லாம், அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இன்றைக்கு உண்மைதானே, ஒத்த நிம்மதியா தனியை பேசலாமே ஏதாவது உண்டு, அடுத்த உலகத்துல எங்கேயோ தெரியுது, அது அந்த லெவலுக்கு வளர்ந்து போயிருக்குது. அந்த காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்னு சொன்னாங்க. இப்ப நாளை மறுமையில் இந்த 2 மேகங்கள் போன்று அல்லது சிறகை விரித்த பறவைகள் போன்று இந்த 2 சூறாக்களும் வரும். இதை ஓதியவர்களுக்காக வாதாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னார்கள் அதே ஹதீஸிலே, இக்ரஊ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, யார் எவர்கள் அதை எடுக்கிறார்களோ, அதாவது ஓதுகிறார்களோ, பரிபாலனம் செய்கிறார்களோ, அதை படிக்கிறார்களோ, விளங்குகிறார்களோ, அவர்களுக்கு அது பரக்கத்தாக அமையும். அவர்களுக்கு அது பரக்கத்தை ஏற்படுத்தும், அபிவிருத்தி ஏற்படுத்தும். இந்த பரக்கத்தையும் சரியா அதை எல்லாத்தையும் வழங்கப்படுத்த வேண்டிய பரக்கத்தை எப்படி வழங்கிறான் தெரியுமா? ஒரு நல்லா 2 சாணுக்கு சோறு திண்டா பரக்கத்தா தின்னோன்றான். நம்ம பார்க்குற சமூகத்தில் பரக்கத்தா தின்னோண்டு, கொஞ்சம் திண்டா எங்க சாப்பாடு ஒன்றுமே சரி வரான்வான் வழங்கிட்டான். இந்த லெவலில் வச்சுக்கிறான். பரக்கத்தண்டா அதல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி உள்ளத்தில் வந்தால் அதுதான் பரக்கத். உங்களுக்கு ஒரு திருப்தி வந்தால், நிறைய பேர் நல்லா திருட்டு என்ன செய்வான், சீட்டில் ஒன்றும் பேசலாம, மூச்சு விடையலாம, மற்றவனோட ஒழுங்கா பேசலாம தடமாறிக்கின்றிருப்பான். இது பரக்கத்தே இல்லை, இது பரக்கத்தே இல்லை. உள்ளுக்கு வந்து செமிபாடு அடைகிறதுக்கு பெரிய யுத்தமே நடக்குதுன்னு அர்த்தம். செமிபாடு அடைவதற்கு பெரிய யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். வழங்கிட்டான். அப்போ பரக்கத்தன்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் தான். 400 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறான், தர்மம் செய்கிறான், மனைவி கொடுக்குறான், இன்னொருத்த லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், என்ன மாத்தாலும் என்னது ஒன்றுமில்லைன்னு தெரியுறான். பரக்கத் என்பது கொஞ்சமாக இருந்தாலும் போதுமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பரக்கத் இருந்துச்சா இல்லையா? பரக்கத் இருந்துச்சு, நிறைய இருக்கல. இப்போ பரக்கத்ன்ற அதுதான், கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தி வருகின்ற அமைப்பில் இருத்தல். எவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவை எடுக்கிறார்களோ, பரிபாலனம் செய்கிறார்களோ, அது அவருக்கு பரக்கத், அது அவருக்கு பரக்கத். வ தர்கஹா ஹஸ்ரா, ஃபைன்ன தர்கஹா ஹஸ்ரா, எவர்கள் அதை விட்டு விடுகிறார்களோ அது அவருக்கு கைசேதமாக அமையும். சும்மா விட்டு மட்டுமல்ல, கைசேதமாக அமைகிறது அவரே உணர்வாரு, அவருக்கு அது கைசேதமாக அமையும். வலா தஸ்ததி உஹல் பத்தலா, உலகத்தில் எந்த திறமையானவர்கள் சேர்ந்தாலும் இது போன்ற ஒரு வேலையை செய்துவிட முடியாது. சூரத்துல் பக்ராவை போன்ற ஒரு அம்சத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. மாற்றங்களோ சிந்தனை ஏதோ இந்த சூரத்துல் பக்ரா செய்கின்ற வேலையை உலகத்தில் மிகப்பெரிய சக்தி உள்ள, அதாவது திறமை உள்ளவர்களும் செய்துவிட முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். பக்ரா என்றது எந்த பொசிஷன்ல இருக்கணும், சட்டத்தையும் விளங்கி உள்ள விஷயங்களையும் விளங்கி நபியவர்கள் இவ்வளவு சிறப்பையும் சொல்லுகிறார்கள். இது முஸ்லிமிலே 1910 அபூ உமாமா அறிவிக்கிறார்கள். அப்ப நபியவர்கள் அதுல குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் பரந்துரை பேசக்கூடிய ஒன்றாக வரும். முதல் வரி. 2வது வரி, நீங்கள் மலர்ச்சியாக பிரகாசம் அளிக்கக்கூடிய பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுங்கள், நாளை மறுமையில் மேகம் போன்று 2 மேகங்கள் போன்று வரும். 3வது சொல்றாங்க, சிறகை விரித்த பறவைகள் போன்று வரும், அவைகள் அதை ஓதியவர்களுக்காக விவாதம் செய்யும். 3வது வரியில சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், ஃபைன்னா அஹ்தஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா வலா தஸ்ததி உஹல் பத்தலா, அதாவது அதை ஓதுவதால் எடுப்பவர்களுக்கு அது பரக்கத், விடுகின்றவர்களுக்கு அது கைசேதம். அதை உலகத்திலே மிகப்பெரிய திறமையானவர்கள் கூட அதை செய்துவிட முடியாது. அடுத்தது பாருங்கள், நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 1912வது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கிறது. யூதா பில் குர்ஆன் யௌமல் கியாமா, மறுமையிலே குர்ஆன் கொண்டு வரப்படும். பில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன் கொண்டு வரப்படும். குர்ஆன் எப்படி கொண்டு வரப்படும்? இன்றைக்கு மாதிரி இல்லை, வணங்கிட்டா அன்றைக்கு எப்படி கொண்டு வரப்படும் தெரியாது, வரும். வ அஹ்லிஹில்லதீன யஅமலூன பிஹி, இந்த குர்ஆனை கொண்டு எவர்களெல்லாம் அமல் செய்தார்களோ அவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களும் குர்ஆனும் கொண்டு வரப்படும். இதை கொண்டு அமல் செய்தவர்களும் என்ன செய்வார்கள், உண்மையாக அமல் செய்தார்களே அவங்க தனியாக விசாரணை நடந்துட்டீங்களோ இந்த குரூப் என்ன செய்யும், தனியாக கொண்டு வரப்படுவார்கள். தக்துமுஹு சூரத்துல் பக்ரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் எல்லாவற்றுக்கும் முன்னால் சூரத்துல் பக்ரா வரும் என்கிறார்கள். குர்ஆனாலே ஒரு பெரிய விஷயம் அங்க நடக்கும் போல இருக்குது. எல்லாவற்றையும் முன்னிலையில் எது வரும், சூரத்துல் பக்ரா வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வ ஆலு இம்ரான், ஆலு இம்ரானும் வரும், ஆல இம்ரான் அந்த சூராவும் சூரத்துல் பக்ராவும் வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ஏற்கனவே சொன்ன மேகம் போன்று வரும் என்றிருக்கிறே அந்த செய்தியும் வருது. அதுல வருது எப்படின்னா, உல்லதானி சௌதாவானி பைனஹுமா ஷர்குன், இது 2 மேகங்கள் போன்று வரும், அந்த 2 மேகங்களுக்கு இடையிலும் ஒரு உதயம் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும் என்று சொல்லி அந்த ஹதீஸிலே வருகிறது. அப்ப சூரத்துல் பக்ரா நாங்களும்
குர்ஆனை கொண்டு அமல் செய்தவர்களாக இருந்தால் நாங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது எங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்ரா வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே உள்ள சஹீஹான புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகள் 1913வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பைனமா ஜிப்ரீலுன், இந்த ஹதீஸை கேட்டு பாருங்க. பைனமா ஜிப்ரீல் காயிதுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சமிஅ நகீலன் மின் ஃபௌகிஹி, ஒரு சவுண்ட் ஒன்று மேலே கேட்குது, ஒரு ஒட்டையிற சவுண்ட் ஒன்று என்ன செய்யுது மேலே கேட்குது. ஃபரஃபஅ ரஅஸஹு, இப்படி தலையை மேலுக்கு பார்க்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதில் வரல, மேலுக்கு பார்க்குறாங்க. ஃபகால ஹாதா பாபு மினஸ் ஸமா, அவர் ஜிப்ரீலா தான் இருக்கணும். இது ஹாதா பாபு மினஸ் ஸமா, இது வானத்தில் இருக்கிற ஒரு கதவு, வானத்தில் இருக்கின்ற ஒரு கதவு. ஃபுத்திஹல் யௌம், இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. லம் யுஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம, இன்று தவிர இதற்கு முன்னால் அது திறக்கப்படவே இல்லை. வானத்துக்கு நிறைய கதவு இருக்குது, அதுல ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு தவிர இந்த கதவு திறக்கப்படவே இல்லை, இந்த கதவு திறக்கப்படவே இல்லை என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபனஸல மின்ஹு மலக்குன், ஒரு மலக்கு இறங்கி வர அதுல இருந்து. அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருக்கிறாரு, இன்னொரு மலக்கு வராரு. ஃபகால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்லி, ஒரு மலக்கு பூமிக்கு இறங்கி இருக்கிறார். லம் யன்சில் கத்துன் இல்லல் யௌம, இன்றைய தினம் தவிர வேற எந்த தினத்திலும் அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. இந்த பூமிக்கு இன்றைய இந்த தினத்தில் தவிர வேற எந்த தினத்திலும் வரவில்லை. அவ வந்து ஃபஸல்லம வகால, ரசூலுல்லாஹ்வை பார்த்து சலாம் சொல்லிவிட்டவர் சொன்னார், அப்ஷிர் பினூரைனி ஊதீதஹுமா, அப்ஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக, உங்களுக்கு 2 ஒளி கிடைச்சிருக்கு நபியே, நன்மாராயம் கூறுகிறேன், சந்தோஷப்படுங்கள், சுபசோபனம், உங்களுக்கு 2 ஒளி கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் அப்படி ஒரு ஒளி, அந்த அளவுல ஒரு ஒளி உள்ள விஷயம் கொடுக்கப்படவில்லை. ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய கடைசி 2 வசனங்களும் இந்த ஒளி போன்று 2 ஒளி இதற்கு முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா அதுல அவ்வளவு சக்தி மிக்க ஆற்றல் மிக்க தன்மைகள் அதில் இருக்கின்ற அர்த்தம். இதுக்கு முன்னால எந்த நபிக்கும் அது போன்ற ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான், அதுக்கு ஒரு பவர் இருக்குமே, இதுல உள்ள பவர் மாதிரி எந்த பவரும் என்னது இதற்கு முன்னால எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை. நன்மாராயம் கூறுங்கள் என்று அந்த நபி அவர் அந்த மலக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார், லன் தக்ர பி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு, அதிலே அந்த சூராவை ஓதுகின்ற எண்ணத்தில் நீங்கள் அதில் ஒன்றை ஓதினாலும் அந்த ஒளி கிடைக்கும், ஒரு எழுத்தை ஓதினாலும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும்னு எடுக்கிறீங்க, அல் என்று போயிட்டு ஏதோ வேற வேற நின்று போயிட்டீங்க, உங்களுக்கு அட ஒளி கிடைக்கும் என்று சொன்னான். அப்படி ஓதினீங்க, நான் உங்களுக்கு ஓத நினைச்சுக்கண்டு, சும்மா அல்லன்றதல்ல, ஓத நினைத்து கொன்ற எண்ணத்தில் அல் என்றால் அல்ஹம்துன்னு சொல்லிட்டு என்னது ஏதோ வேலைட்டாக நிப்பட்டிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அது என்ன செய்யும், அந்த ஒளி கிடைக்கும். அதாவது அதுல நீங்க ஒரு ஹர்ஃபை ஓதினாலும் அது உங்களை இல்லா ஊதீதஹு உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 1913 இலக்கத்திலே பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சூரத்துல் பக்ராவை பற்றி இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே வரக்கூடிய இந்த 2 அந்த கடைசி வசனங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் கற்பனை பண்ண வேண்டிய விஷயம், இந்த சூரத்துல் பக்ரா என்பது எங்களுக்கு சிறப்புகளையும் அதே போன்று ஒளிகளையும் தரக்கூடிய ஒரு சூரா, நாளை மறுமையில் எங்களுக்கு சார்பாக விவாதம் செய்யக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு இருக்கின்ற சக்தி மற்ற சூறாக்களுக்கு சொல்லப்படவில்லை. இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குதானே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சூரத்துல் பக்ராவிலே உள்ள சக்தி போன்று வேறு இல்லை. அந்த அளவுக்கு சக்தியும் ஒளியும் பரக்கத்தும் மிக்க ஒரு சூரா தான் சூரத்துல் பக்ரா. ஆக சகோதரர்களே, இந்த சூரத்துல் பக்ராவுடைய கருத்துக்களை விளங்கி அவனுடைய அர்த்தங்களை விளங்கி அதை இயன்றளவுக்கு ஓதி இயன்றளவு எங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையோடு தொடர்படக்கூடிய ஒரு சூறாவாக அதை மாற்றுவதில் நாங்கள் ஒரு பிரயச்சித்தனம் எடுப்போமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி